நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுகவுடன் மன்சூர் அலிகான் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அதிமுக தேர்தல், அதாவது மக்களவை தேர்தலுக்காக பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது. பல்வேறு கட்சிகளுடன் அவர்கள் பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார்கள். அதற்காக முன்னாள் அமைச்சர்கள் கொண்ட குழுவினை அதிமுக தலைமை என்பது பேச்சுவார்த்தை குழுவாக அமைத்திருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், பெஞ்சமின் ஆகியோருடன் நாடாளுமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிடுவது குறித்து இந்திய ஜனநாயக புலிகள் அமைப்பின் தலைவர் நடிகர் மன்சூர் அலிகான் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அந்த பேச்சுவார்த்தை குழுவை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போது அவர் தங்களுக்கு ஒரு தொகுதியை ஒதுக்க வேண்டும், அதில் தாங்கள் போட்டியிட விரும்புவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்திய ஜனநாயக புலிகள் என்ற ஒரு கட்சியினை தொடங்கி அவர் வருகின்ற மக்களவை தேர்தலில் ஆரணி, ஸ்ரீபெரும்புத்தூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல், வேலூர் ஆகிய 5 தொகுதிகளில் போட்டியிட போவதாக ஏற்கனவே அறிக்கை என்பது வெளியிட்டிருந்தார். அந்த வகையில் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவதாகவும் அதை பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு எட்டப்பட்டு வேலூர் தொகுதியை கேட்டிருப்பதாகவும் அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். இது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.